ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தேங்காய் சாதம். ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இது. நம்ம யூஸ்வலாக செய்கிற தேங்காய் சாதத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது தாளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அத்தன்டிக் கர்நாடகா ஸ்டைல் ரெசிபி. கர்நாடகா சைடு வெரைட்டி ரைஸஸ் சித்ரன்னம் அப்படிம்பாங்க. விதவிதமான சித்ரன்னம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தாளிப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புளியோதரை நம்ம ஊர்களில் செய்கிற புளியோதரைக்கும் உடுப்பி புளியோதரைக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவங்க செய்கிற அந்த சித்ரன்னம் வெரைட்டிஸில் மோஸ்ட்லி கொப்பரை தேங்காய், ஜாகரி, வெல்லம் சேர்த்துக்குவாங்க. அந்த இனிப்பு, அந்த கொப்பரை தேங்காய் அதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தரும். அதே மாதிரி இந்த தேங்காய் சாதமும் ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தசரா ஃபெஸ்டிவல் சமயம், இந்த நவராத்திரி சமயங்களில் இந்த தேங்காய் சாதம் சாமிக்கு, தேவிக்கு பிரசாதமாக படைக்க ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ரசித்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். பார்பாயில்டு பொன்னி ரைஸ். நார்மலாக வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 125 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு ரைஸும் ஒன்றாவே சேர்த்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ ரைஸும் பருப்பு ஒன்றா சேர்த்து விட்டுடலாம். 1 கப்பு ரைஸு, 1 டேபிள் ஸ்பூன் சன்னா தால் ரெண்டும் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு 2 வாட்டி கழுவிட்டு ரைஸுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அது வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு லிட்டை போட்டு விட்டு வெயிட்டு போட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துடும். 3 விசில் ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம வெரைட்டி ரைஸஸ் தாளிக்கும் போது குழையாமல் உடையாமல் அழகாக நம்ம தாளித்து எடுக்க முடியும். ஸோ ரைஸ் ரெடி. அடுத்தது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ தாளிக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து. காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். 2 உடைச்ச வரமிளகா, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி வரமிளகா பச்சை மிளகா கலந்து சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வரணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து விடணும். இப்போ தேங்காய், கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு. நல்ல முத்துன தேங்காய், இனிப்பான முத்துன தேங்காய் இந்த ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தேங்காய் சூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் துருவி இப்படி ஆட் பண்ணிக்கணும். நெய்யில் சீரகம், மிளகு, இந்த தேங்காய் வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுருங்க. ஒரு 1-2 நிமிஷம் இந்த தேங்காய் நல்லா அந்த நெய்யில் வறுபடணும். இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம இப்போ ரைஸை ஆட் பண்ணிடலாம். அதாவது 1 கப்பு ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம ஒன்றா வேக வச்சு வச்சுருந்தோம். நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுருந்த ரைஸை சேர்த்து விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு கையளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கிளறி எடுத்தால் அவ்வளோதாங்க. சுவையான தேங்காய் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு.
அந்த நெய்யில் சீரகம் மிளகு இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து வறுத்தது ரொம்ப நல்ல வாசனையாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரெசிபி இது. ஒரு குயிக்கான வெரைட்டி ரைஸ், நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ நல்ல ஒரு பிரசாதம் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.